ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ஜீரா ஆலு எப்படி செய்கிறது பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஜீரா ஆலு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் பொரியணும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ட்ரை மாங்காய் பவுடர் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஜீரா ஆலு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.